தமிழ் நேயர்களுக்கும் தீபக் மற்றும் வெறும் சிங்கிங்க வச்சு வெல்கம் டு பெட்டரா presented by Pothys Economy Range Fantastic Jayachandran Ratna Pano Somerset. Woohoo! and just 2 episodes அதுலயே நமக்கு massive fans வந்துட்டாங்க. கண்டிப்பா இன்ஃபேக்ட் லான்ச் அப்பவே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் வெல்கமிங் கொடுத்துறீங்க. சோ இதுக்காகவே ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாரமும் யார் வர போறான்ற கேள்வி எல்லாரும் மனசுல இருந்துட்டே இருக்கு. எல்லாரும் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியால பார்த்தனா. எல்லாரும் சொல்றாங்க எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் பிடிக்கும், எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் பிடிக்கும், எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் செம்மன்னு. சோ இந்த வாரம் யார் வர போறாங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், இன்னைக்கு வந்து பயங்கரமான செலிபிரிட்டிஸ் வராங்க. ஆனா ஒரு டிஃபரெண்ட் கான்செப்டோட வராங்க. எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஹேப்பனிங்கான செலிபிரிட்டி கப்பிள்ஸ் ஆர் கோயிங் டு ப்ளே டுடே. ஓ மை காட், கப்பிள்ஸ் வர போறாங்களா? ஓஹோ. ஓகே, நம்ம முதல்ல கூப்பிட போற கப்பிள் நம்ம ஜீ தமிழோட ஃபேவரட் கப்பிள் அண்ட் வெரி சார்மிங். இவங்க வந்தாலே கப்பிள் எப்படி இவ்ளோ கியூட்டா இருக்க முடியும், எப்படி இவ்ளோ லவ் பண்ண முடியும்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கப்பிளை தான் கூப்பிட போறேன். லெட்ஸ் வெல்கம் our very own படவா கோபி அண்ணா and ஹரிதா on stage. We have Ishwar and Jayashree. And we have Ganeshkar and Aarti. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். அம்புட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை இடத்துக்கு கேட்க வேணாம் அம்மம்மா சத்துரியே. கொட்டி கவுக்குற ஆளையே இந்த ஆடி. கணேஷ், இந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. வீட்ல இன்னைக்கு தீபாவளி இருக்கு. Anyway, so welcome Ganeshkar and welcome Aarti. Thank you bro. Yes, good to see you. வெல்கம் வெல்கம். நான் என்ன ரியாக்ஷன் கொடுக்கறேன்னு தெரியல. அப்படியே வந்துடுறேன். Okay, so பிரிகுமா டீம் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் இந்த பக்கம் என் சைடுல. ஏடி இல்லை, எங்களுக்கும் இசைக்கும்
என்ன சம்பந்தம் எங்களை கூப்பிட்டுருக்கீங்க? எங்களுக்கும் இசைக்கும் என்ன சம்பந்தம் இல்ல இல்ல பேசிக்கலி நான் சொல்றேன் யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இப்போ ஆண்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேஜி எஸ்தாஸ் இருப்பாப்ல, ஒரு சிபி இருக்காப்ல, ஒரு ஹரிஹரன் இருக்காப்ல. அவங்களாம் வெளியில வரதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், வெளியே கொண்டு வரதுக்கு. எல்லாரும் முன்னாடி பாட முடியாதுல்ல, பாத்ரூம்லனா பாடிக்கலாம், அப்படியே மனசுக்குள்ளே பாடிக்கலாம். பட் ஆனா இப்படிப்பட்ட திறமைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மேடை அமைச்சு கொடுக்குறோம் நாங்க. இதுதான் பேட்டை. ஓகேவா? ஓகே, சோ உங்களுக்குள்ள இருக்கிற பாடுற திறமை வந்து சின்னதா சாம்பிளுக்கு கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணிடலாமா? எப்படி ரெடியா? ஏய், ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். இந்த சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி நீங்க பாட்டை பாடுறீங்க. பாடுறோம். நிகழ்ச்சி இந்த மேடைக்கு வரும்போது உங்களுக்கு டக்குன்னு தோணு என்ன பாட்டு தோணுது? பேட்டை ரேப். அடா அடா பேட்டை ரேப். இன்று முதல் நாளை முதல் தினசரி அதே காலை என்ன மாலை என்ன மாற்றமில்லையே. திறந்து வைப்போமே, மனதை திறந்து வைப்போமே. கோபம் வந்தால் கொஞ்சம் விட்டு வைப்போமே. அதற்கு தப்பத்தால் திருந்தால் நோச்சால் உன் கையில் எல்லாமே இருக்கிறதா? இசுக்கிட்டாக் வெட்டு போறதா? முதலையார் முதலையார் முதல 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 பேட்டரா. அம்மா பேட்டை, ஐயம் பேட்டை, ஏனா பேட்டை, தேங்காமட்டை. ஏ போதைக்க கரைக்கு போற வாசல் பேட்டை புள்ள குத்து தூளு குத்து நல்ல மண்ணு நவரேகன் பாவாயின் பச்சரிசி யோதுமை பத்தல பத்தல காட்டி கொண்டு உள்ள பத்தல ஒரு நாரே கேட்டா உள்ளியெல்லாம் உனக்கு நாளன்னா எத்தனா கடவுளை உணவை வாங்கி ஒரு நாள் எத்தனா உள்ளியெல்லாம் உனக்கு நாளன்னா எத்தனா கடவுளை உணவை வாங்கி அண்ணா உண்டா அண்ணாக்கு வச்சோம் அடி ஒரு பார்த்தல கணேஷ்கர் பேட்டராப்ப கலக்கிட்டாப்ல. அவரு கலகிட்டாரு. அந்த பக்கம் என்ன நடக்க போகுது? நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் வச்சிருக்கோம், அவங்க எல்லாம் இறங்குனாங்கன்னு களத்துலன்னு வச்சுக்கோங்க, அப்படி துரிக்க விட்டுருவாங்க. துரிக்க எப்படி விடுவாங்க? நான் அதுதான் ஆர்த்தி. ஓகே, 4 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 4 தங்க குட்டிகளுக்காக இந்த பாட்டு. ஓகேவா? போடா போடா புண்ணாக்கு. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். எஸ், வெறும் வார்ம் அப் செஷன்ல 2 டீமுமே கலக்கிட்டீங்க. முதல் முறையாக இப்படி ஒரு நிகழ்வு இங்க நடந்திருக்கு. ஆக்சுவலி முதல் முறையாக வார்ம் அப் செஷனே ஒரு ரவுண்ட் மாதிரி இருந்தது. ஆமா. பயங்கர அல்டிமேட்டா இருந்தது. சோ ஃபர்தர் டிலே பண்ணாம லெட்ஸ் ஸ்டார்ட் our first round. ஓகே, பசங்க தயாரா இருக்காங்க. கேம் என்ன தெரிஞ்சுக்கணுமா? எஸ். முதல் ரவுண்டோட பேர் சம்திங் சம்திங். எப்படி விளையாடணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஐ எக்ஸ்பிளைன். ஓகேவா? இந்த எல்இடியில் ஒரு பிக்சர் டிஸ்ப்ளே ஆகும். அந்த பிக்சர் ஒரு பாடலை குறிக்கும். ஓகேவா? அந்த பாடலை எப்படிலாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பிக்சர் என்ன வேணால் ரிலேட்டடாக இருக்கலாம். அது இடமா இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பாடல் அந்த பிக்சருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த பாடல் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது தான் உங்களோட டேலண்ட். எஸ், பாடலை கண்டுபிடிக்கிறது டேலண்ட் கிடையாது. அந்த டேலண்ட்டுக்கு நாங்க ஸ்கோர்ஸ் தர போறோம். அதாவது உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் இங்க நிக்க போறீங்க, உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் இங்க நிக்க போறீங்க. ஓகே, யார் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க நேரா ஓடி போய் டக 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 அப்படி நம்பணும். ஸோ இங்க உங்களோட பிளேஸ்மெண்ட்ல நீங்க அமைக்கிட்டீங்கன்னா நாங்க உங்களை திருப்பி இங்க கூட்டு வருவோம். இங்க வந்து என்ன பாட்டு அப்படின்றத நீங்க சரியா ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஓகே, அது பாடல் சரியாக இருந்தா கண்டுபிடிக்கிற டீமுக்கு 5 பாயிண்ட். அந்த பாடலை 4 வரிகள் மினிமம் அழகாக பாடி காட்டினீங்கன்னா அதுக்கும் 5 பாயிண்ட். ஸோ டோட்டலா பாட்டை கண்டுபிடிச்சி அந்த பாட்டை அழகா பாடினா 10 பாயிண்ட்.
ஃபர்ஸ்ட் பஸரை நீங்க பிரஸ் பண்ணிட்டு அந்த பாடல கரெக்டா கண்டுபிடிக்கலனா -5 பாயிண்ட்ஸ் பிளஸ் அந்த வாய்ப்பு எதிரணிக்கு போய் சேரும். ஓகே, இது நல்லா இருக்கே. சோ இதுதான் இந்த கேமோட சூட்சமம். ஓகே, சோ யார் இறக்க போறீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு? யாரா? எங்க சைடுல இருந்து யாரு பேட்டரா பாட்னாரு? கணேஷ் கார் வாங்க. இவருக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய, இவரை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரே ஆளு ஆர்த்தி. Please come forward. தூரம் நில்லு மோதாதே பெண் சிங்கம் என்னை சீண்டாதே ஆட்டம் எல்லாம் ஆடாதே உன் திட்டம் எல்லாம் தேராதே உள்ளுக்குள்ள துணி உண்டு நெஞ்சுக்குள்ள பனி உண்டு சத்தியத்தா. உங்களுக்கான சம்திங் உடைய முதல் பிக்சர். என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சா என்ன பாட்டு சொல்லு. டிக் டிக் 3 டான்ஸ் பாப்பா வந்து அது வென்று முடிப்பவன் அறிவாரி. பூமியில் உள்ள ஆய்வுகளுக்கு பூப்பறிக்க கோடலில் பொருளோ பொருத்தமிருக்கு ஆசை துறந்தால் அகில முறைக்கு. இல்ல அவுட். அது கிடையாது. அந்த பாட்டு எனக்கு தெரியும். அது அந்த பாட்டு கிடையாது. என்னது? கண்டுபிடிச்சாச்சு. 5 பாயிண்ட் கச்சாச்சு. பாட்டு பாடியாச்சு. இன்னும் 5 பாயிண்ட் கச்சாச்சு. 10 பாயிண்ட் கச்சாச்சு. Ready and something la the second picture. ஓடு. டேய், ஏன் சிங்கத்தை சாத்திட்டியே? ஆம்புலன்ஸ். வாடா. டேய், அப்படி இப்படி சொல்லி பாவண்டா பிபி நாஸ்தி பண்ணிட்டியாடா. ட்ரம் வந்துச்சுடா. அவன் பேக்கப் பாருங்க. அம்மா ரொம்ப டேமேஜோ. Come on. ஓகே, ரொம்ப சிறப்பாக போதும். கண்டுபிடிச்சீங்க. Thank you. வாழ்த்துக்கள் ஆர்த்தி. Thank you. Super கணேஷ் ஆர்த்தி, வாழ்த்துக்கள். கலக்கிட்டீங்க. ப்ளீஸ் பி சீட்டட். அடுத்த ஜோடி கூட போறோம். வாங்க. அம்மா, Yes. அடுத்த பேரை கூப்பிடுமா. அடுத்த பேர் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பேர். Magic-ஆ? சோ எங்க டீம்ல இருந்து ஜெயஸ்ரீ. ஆப்வியஸ்லி வா ஈஸ்வர். சம்திங்ல உங்களுக்கான 4th பிக்சர். ஜெயஸ்ரீ வாங்க, பாத்துக்கிட்டே மாதிரியா? அப்படியே
ப்ளீஸ். பாய்ஸ் அணி கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க 5 பாயிண்ட். அதே போல நல்லாவும் பாடினதுனால இன்னொரு 5 பாயிண்ட். வாழ்த்துக்கள் 10 பாயிண்ட். கலக்கிட்டீங்க. சூப்பர். போங்க. This is it. Thank you. So தீபக், யார் லாஸ்ட்ல ஜெயிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்ல, எவ்வளவு ஸ்கோர் வாங்குறாங்கன்னு தான் முக்கியம். தீபக், யார் என்ன ஸ்கோர்னு பார்க்கலாமா? பார்த்தாச்சு. ஆண்கள் அணியினர் 15 பாயிண்ட். பெண்கள் அணியினர் 30 ஒரு நிமிஷம் சொல்றேன். எல்லாம் ஹாப்பியாமா? ஹாப்பி. எல்லாம் பத்தியா? அதான் புருஷங்களுக்கு அதான் என்னைக்குமே மனைவிங்க ஹாப்பியா தான் எனக்கு போதும். அடுத்த ரவுண்ட் பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டா இருக்க போகுது. So நம்ம அடுத்த ரவுண்டோட பேர் எஸ், பாடுறியா இல்ல ஓடுறியா? ஸோ பாடுறியா இல்லை ஓடுறியான்றது வந்து ரொம்ப ஜாலியான கேம். வழக்கமாக செலிபிரிட்டிஸ் கூட நாங்கள் வந்து வேற ஒரு டம்மி பீஸ் ஒருத்தரவங்க போட்டு அவங்கள வச்சு நாங்கள் இந்த கேம் ஆடுவோம். பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஜோடியாக வந்திருக்கனால உங்களையே அந்த கேம் ஆக்ஷனில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பக்கம் பாடுறவங்கள உங்களுடைய ஒய்ஃப் டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் பாடுறப்போ ஹஸ்பண்ட் உங்களே டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. ஓகேவா? நாங்கள் வந்து ட்விஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா, அதனால என்ன ட்விஸ்ட் கொடுக்க போறோம்னா, இப்போ உங்க டீம்ல இருந்து பாடுறவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்த டீம்ல இருந்து வந்து டிஸ்டர்ப் பண்றவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க நல்லா பாடுனீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ், யார் நல்லா டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ 50 பாயிண்ட்ஸ் each team is going to have. ஸோ அந்த 50 பாயிண்ட்ஸ்ல உங்க பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்க பாயிண்ட்ஸ் இருக்க போகுது. ஓகே, அதாவது ஜென்ஸ் பாடும்போது ஃபீமேல் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம், ஃபீமேல் பாடும்போது ஜென்ஸ் டிஸ்டர்ப் கண்டுபிடிச்சியாப்பா? கண்டுபிடிச்சியா? எப்படி பத்தியா? ரொம்ப நேரமா கணேஷ்க்கு ரோசிந்தாப்புல இல்லடா நடக்குது, கட்சியில கண்டுபிடிச்சாப்புல. ரெண்டு பேருமே பாடலன்னா 2 பேருமே பாடலனா ஓட வேண்டியதுதான். ஸோ பாடுறியா இல்ல ஓடுறியா? இதுதான் இப்போ பண்ண போறோம். அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்றதை நாங்கள் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ முதல்ல எங்க சைட்ல இருந்து ஆண் அணில இருந்து வந்து பாட போறது படா கோபி என்ன ஒரே ஒரு வீர். அவ யாரு? எதுக்க ஆள் இல்ல, கொடுக்க போர் இல்ல, முடிக்க உசுர் இல்ல. அட ஏய் பங்காளி, இவரை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வீட்லயே டெய்லி இருந்து டிஸ்டர்ப் பண்ற ஒருத்தரை தான் நாங்க கூப்பிட போறோம். கம் ஆன் ஹரிதா. ஹரிதா, நீங்க ஒரு பெஸ்ட் டிஸ்டர்பிங் ஏஜென்ட். டிஸ்டர்பிங் ஏஜென்ட். ஆமா, பயங்கரமான டேலண்ட் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுல. சோ கலக்குங்க. வழக்கமா அது வீட்ல இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிய விஷயம் தானே இல்லன்றீங்களா? இங்க சொல்ல முடியாது, சொன்னாடி விடும். கரெக்டா? ஓகே, நான் புரிய சேவ் பண்ணேன். அவர் எதையும் தாங்கும் அது தெரியுமே, தாங்க வச்சு ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்போ. ஓகே, சோ உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான காஸ்டியூம் கொடுக்க போறோம். ஐயோ, அந்த காஸ்டியூம்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இணை பிரியாம ஒண்ணா இருக்க போறீங்க. ஓகேவா? இணை பிரியாம ஒண்ணா இருக்கும் போது அந்த டிஸ்டர்பன்ஸ் நடக்கும் போது சிங்கிங் நடக்க போகுது. ஓகே, அதுக்காக அந்த காஸ்டியூமை கொண்டு வாங்கப்பா டாஸ்க் மேனேஜர்ஸ்.
ஓகே உங்க பாட்டோட ரெடியா இருக்கீங்களா 1 2 3 ஸ்டார்ட் பாடி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோக விட்ட கிளியே நீயா வெளிய தாரியா இல்ல மோடி பக்க வரியா அட முத ராத்திரியில் முக்கருக்க வந்தவள பாடி போட்ட புள்ள வெளியே வாலிபத்தை நோக விட்ட கிளியே பூனை முடிச்சு போட்ட பின்னால பொண்டாட்டி மூடக்கூடாது பூனை முடிச்சு போட்ட பின்னால பொண்டாட்டி ராத்திரியில் தான் பால் கொடுக்க ராத்திரி அந்த பூனை தான் பொண்ணு புருஷன் தான் சரி ஏய் வாடி போட்ட வெளியே வாடி போட்ட நோக விட்ட கிளியே வாடி போட்ட புள்ள வெளியே வாடி போட்ட நோக விட்ட கிளியே அம்மா ஐயோ சத்தியந்தா சுந்தரி இந்த பாட்டில போட்டு மடையில போட்டு சத்தி ஐயோ ஐயோ பாருங்க பாருங்க பாடி போட்ட புள்ள பாருங்க பாடி போட்ட புள்ள வெளியே அரபாட்டில் உள்ள போனா துரியோதன இல்ல மோதி மோதி பார்க்க வரியா அட முத பாடி போட்ட புள்ள வெளியே ஐயோ பாடி போட்ட புள்ள வெளியே வாடி பத்த கோகடிச்ச கிளியே வாடி போட்ட புள்ள வெளியே வாடி பத்த கோகடிச்ச கிளியே என்னடா டேய் அம்மா எப்படி பாருந்துச்சு உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறி இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இல்லப்பா அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்லையா இல்ல ஆனா பாயிண்ட்ஸ் கொடுத்தா வேண்டாம் நாங்க சொல்ல மாட்டோம் ஓகே சோ பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து அடுத்த பேட்ச் யார் பெர்ஃபார்ம் பண்றாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் டிசைட் பண்ணுவோம் ஓகேவா பார்க்கலாம் ஓகே சோ ப்ளீஸ் கிவ் them a big round of applause முதல் ஜோடி ஆடி பாடி முடிச்சிட்டாங்க ஓகே அடுத்த ஜோடி பார்க்க போறோம் சோ கூடுமா அவங்க டீம்ல இருந்து யார் பாட வராங்க அடுத்ததா வந்து பாட போறது ஆனந்தி ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் உன் செல்போன்ல பேலன்ஸ் மறைஞ்சிட்டோண்டி உன் லேப்டாப் எல்லாம் வைரஸ் நிறைஞ்சிட்டோண்டி உன் ஏடிஎம் கார்டு ரெண்டும் தொலைஞ்சிட்டோண்டி அது கிடைச்சாலும் பின் நம்பர் மறந்துட ப்ரே பண்ணுவேன் நீ எங்கே போனாலும் அண்ட் ஆனந்தி ஒரு நல்ல பாடகின்னு உலகத்துக்கே தெரியும் அற்புதமான டான்சர் ஒரு சூப்பரான பாடகி பட் இருந்தாலும் அந்த அழகிய பாடலையும் டிஸ்டர்ப் பண்றதுக்காக என் தம்பி அங்க ரெடியா நின்று உட்காந்துக்கிறான் பாரு ரெடி கமான் அஜய் மாட்டி கிச்சி லக்கா மாட்டி கிச்சி லக்கா மாட்டி கிச்சி கிக்கான பிகரி மியூசிக் ரெடியா இருக்கு ஆனந்தி 3 2 1 ஸ்டார்ட் போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு அட என்ன கம்பன கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு அட என்ன கம்பன கணக்கு போட போட புண்ணாக்கு போட போட போடாத தப்பு கணக்கு எனக்கு கஷ்டம் ஸ்கோர் வராது பாத்து போடா 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 புண்ணாக்கு புண்ணாக்கு
புரியல. உனக்கு இருக்கு. நீ வீட்டுக்கு வந்தா இருக்கு. வீட்டுக்கு வந்தா இருக்குன்றாரு. நீ பாடு வேலை உங்க டீமுக்கு பாயிண்டே இல்ல போங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து ஆனந்தி வந்து சுமாரா தான் பாடினா. நம்ம பையன் டிஸ்டர்ப் பண்ணா. கரெக்டா? கலையிட்டான். Anyway, big round of applause for them. Okay, time for the scores for பாடுறியா இல்ல ஓடுறியா. அழகா பாடின படா ஓபி அண்ணனுக்கு 50 points. அதே மாதிரி அழகா டிஸ்டர்ப் பண்ண நம்ம ஹரிதாக்கு 50 points. And அதையும் தாண்டி பாய்ஸ் டீம்ல டிஸ்டர்ப் பண்ண நம்ம அஜய் ப்ரோக்கு 50 points. கொஞ்சம் லிட்டில் புவரா பாடுனதுனால வெறும் 10 பாயிண்ட் கம்மி பண்ணிட்டு நம்ம ஆனந்திக்கு 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோம். Okay, so பாய்ஸ் டீம்ல ஜெயிச்சிருது. மியூசிக் ப்ளீஸ். என்னடா இப்படி பயங்கரமான செட்டப் போட்டு நான் உட்காந்துருக்கோம்னு யோசிக்கிறீங்களா? இந்த பர்டிகுலர் சுற்று ரொம்ப ஜாலியா இருக்க போது. இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்னா கச்சேரி ஆரம்பம். மேக், இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்றதை சொல்லிடு. எஸ், ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம்லேருந்து 3 பேர் விளையாட போகிறீங்க. ஸோ ஒருத்தர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட உட்கார போகிறீங்க, இன்னும் 2 பேர் ஐஸ் கியூப் மேலே நிற்க போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் பவுலில் நாங்கள் பாடல்கள் எழுதி போட்டிருக்கோம். ஸோ இந்த பாடல்களை ஒன்றுன்னா எடுத்து வாசிச்சு அவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சு அந்த பாடலில் ஐஸ் கட்டி மேலே நிற்கிறவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ இந்த வரிசையில் எத்தனை பாடல்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த கண்டுபிடிச்ச பாடல்களை குறைஞ்சபட்சம் 4 வரியாவது நீங்கள் அழகாக பாடி ஆகணும். அப்படி பாட்டீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இன் கேஸ் டீம்ல இருந்து வந்து வாசிக்கிறவங்களால சரியா வாசிக்க முடியல, உங்களால கண்டுபிடிக்க முடியலனா இங்க ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டி வந்து உட்கார வச்சு வாசிக்க வைப்போம். ஸோ அந்த எக்ஸ்பர்ட் இப்போ மேடைக்கு கூப்பிடலாமா? ரிஷியந்த் மேடைக்கு வாங்க. ஓகே, ஸோ வாசிக்க முடியலனா ரிஷியந்த் வாசிச்சு காட்டுவார். ஆனால் சரணத்துல இருந்தால் அவர் வாசிச்சு காட்டுவார். அதையும் மீறி நீங்க கண்டுபிடிக்க முடியலனா
உங்களுடைய சான்ஸ், அதாவது நீங்களா இருக்கட்டும் உங்களுடைய சான்ஸ் வந்து எதிரணிக்கு போயிடும். ஸோ நீ இங்க வந்து வாசிக்கிறதுக்காக யாரை நாமினேட் பண்ண போற, அதே மாதிரி அங்க நின்று கண்டுபிடிச்சு பாடுறதுக்காக யாரை நாமினேட் பண்ண போற? சின்ன வயசுல இருந்தே இந்த வாத்தியத்தெல்லாம் நல்லா படிச்சு கத்துக்கிட்ட நம்ம ஆர்த்தி அவர்கள். வாங்க ஆர்த்தி அவர்கள். ஹெல்ப்புக்கு பே. ஓகே. ஓகே, ஸோ ஆர்த்தி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க 2 பேர் நாமினேட் பண்ணிடுங்க. யாரு? ஓகே, இசையின் பெரிய ஒரு பாடகி வாங்க. இதோ இருக்காங்க, பச்சை சட்டையும் அப்புறமா பிங்க் சட்டையும் 2 பேரும் வந்து நில்லுங்க. உங்களுக்கு அப்புறமா பொன்னாட போத்துறோம். ஹரிதான் ஜெயஸ்ரீ, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஓகே, இதில் இன்னொரு ரூல் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து வாசிக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். என்னால் முடியலன்னு பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்பர்ட் கிட்ட இப்பயே கொடுக்கூடாது. காரணம் என்ன, நீங்கள் வாசிக்கிற டைம்லயே எதிர நீ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அவங்க கை தூக்கி அவங்க பாட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் போயிடும். வாய்ப்பே இல்லை அப்படின்றீங்களா? அது பார்த்துக்கோங்க, அது உங்களோட திறமை. ஓகே, 1 2 3 கோ. ரெடி ரெடி ரெடி. எடுத்து பாருப்பா. பயங்கரமா வாசிக்க போறாங்க. சரிகம பதனிசா. நாங்க டிஸ்டர்ப் பண்ணுமா? கண்ணன் அழைக்கிறான். சரி, தம்பி நீ வாசிப்பா. 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 ஏய், என்னது? அவங்க இது சரணம் தான் வாசிப்பாங்க. ஓ, ஆ சீக்கிரம். ஐயோ. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் உயிராய், என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் நதியாய், கிளிகள் மக்கம் தருதா, அடடா சத்தம் வருதா, அடடா. And next. மாமா சீக்கிரமா. ஆஹா, ரொம்ப ஈஸி. பழைய பாட்டு, ஹிட்டான பாட்டு. ஓகே, எக்ஸ்பர்ட் வாசிங்க. இரு பாசிட்டிவ் கண்டுபிடிச்சீங்களா? என்ன பாட்டு? சொர்க்கம் மதுவிலே. ஓகே சார், பாய்ஸ் டீம் தயாரா இருக்கீங்களா? அண்ட் எங்களுடைய பாய்ஸ் டீம்ல இருந்து வந்து வாசிக்கிறதுக்காக எக்ஸ்பர்ட் நாங்க கூட்டி வர போறோம். கணேஷ்கர். செலகுட்டி, செலகுட்டி, நீ இப்ப என்ன பண்ற? நல்லா வாசிப்பல? ஓ, இவர் எப்படி ஹார்மோனியெல்லாம்? ஏன்னா நல்லா வாசிக்கிறவரை கூப்பிட்டு உட்கார. அவரு 15 வருஷமா இந்த வேலை தான் பார்த்துருந்தாரு. அப்படியா? ஆமா, மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ்ல அவரோட ட்ரூப்ல இந்த வேலை தான் பார்த்துருந்தாரு. அவரை உட்கார வச்சு என்ன அர்த்தம்? எங்களுக்கு லக்கு மாட்டிருக்குது பாரு, எங்களுக்கு லக்கு மாட்டிருக்குது கணேஷ். இல்ல அச்சி தூள் இப்பதான் எனக்கு தெரிய போகுது அவர் உட்கார்ந்து வாசிச்சாரா இல்ல தொடச்சாரா. இனிமே தான் நீங்க தொடச்சீங்களா? எப்படி வாசிக்கிறேன்னு மட்டும் பாறேன். நீங்க வாசிக்கிறதுல தான் நாங்க டிசைட் பண்ணுவோம், தொடச்சீங்களா இல்ல வாசிச்சீங்களா. ஓகே, கேட்டிங்களா? தொடச்சிங்களா இல்ல வாசிங்களா? ஆக்சுவலா வாசிப்பேன், அமிக்கி வாசிப்பேன். அம்மிக்கு வாசி. ஆமா, இது அம்மிக்கு தானா வாசிக்கணும். ஆமா. சரி கணேஷ்கர், 2 பேர் நாமினேட் பண்ணுங்க. ஐஸ் கட்டில் நிக்கிறது யாரெல்லாம்? இந்த கரடி போட்டுருக்கோம்ல. படம் காப்பிட்டா? அண்ணன் தம்பி ஐஸ்வரு பிரதர் நம்ம அஜய். ஓகே, ஈஸ்வர் அண்ட் அஜய் ரெடி
ஓகே ரெடியா? ரெடி ரெடி ஏத்திடலாமா? ஏத்திடலாம். ரெடி 3 2 1 கோ. பாட்டு எடுங்க பாட்டு எடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத. அம்மா தொடச்சிருந்தாம இருந்திருக்காரு. கன்ஃபார்ம்டா. ஆஹா சூப்பரா சீரப்ல. ஒரு பச்சினா இருந்தா நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தொடச்சிருந்தா. நம்ம இசைநாடி இறக்குங்க. மேதை இறக்கி விடுங்க. ஆமா. இப்போ எங்களுக்கு தெரியுமே. திருப்பி ஃபர்ஸ்ட் வாசிங்க. போனேனே ஞாபகமா. ரெடி ஓகே. ரெடி ஸ்டார்ட் ஸ்டார்ட். ரெடி என்ன பாட்டு என்ன பாட்டு? நான் போனேனே. வச்சு கூடலூர் போறவன் கூட்டிக்கிட்டு போக சொன்னாங்க. ஓபி ஓபி ஓபி. ஓகே ஓகே. பெண்கள் அணியினரே வாழ்த்துக்கள். ஓகே அடுத்த சாங் அடுத்த சாங். அடுத்த சாங். பாட்டே அழுவுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன். உட்கார்றேன். ஐயா மேதை கேள்வி கொடுத்துருங்க ஐயா. பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு என்ன பாட்டு? கண்ணே கலைமானே. ஓகே ரெடி சவுண்ட் ஸ்டார்ட். கண்ணே கலைமானே கண்ணில் வழியிலே கண்டே உனை நானே அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆழ்வனை இதை தான் கேட்கிறேன் ஆரிராரோ ஆரிரோ ஆரிராரோ ஆரிரோ. கணேஷ் கே வாழ்த்துக்கள் சூப்பர். Thank you. அப்ளாஸ். ஓகே சோ பாய்ஸ் டீம் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா கிடைச்சிருக்கிறது 25. கேர்ள்ஸ் டீம் நமக்கு மொத்தமா கிடைச்சிருக்குது 25 பிளஸ் 5 பாயிண்ட்ஸ் பிகாஸ் அவங்களோட வாய்ப்பு நம்ம கரெக்ட்டா டோட்டல் பாயிண்ட்ஸ் 30. ஓகே சோ சூப்பரா போச்சு கச்சேரி ஆரம்பம். வெரி குட் வெரி குட். ஓகே சோ பேட்டர் ஆப்ல இதுதான் ரொம்ப பிரம்மாண்டமான கடைசி ரவுண்ட். சோ we are going to play fourth round and இந்த ரவுண்ட் பேரு தெரிக்க விடலாமா. இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்களா இந்த ரவுண்டான ஸ்பின்னிங் வீல். இந்த ஸ்பின்னிங் வீல் மேலே இங்கே இருந்து 2 பேர் அங்கே இருந்து 2 பேர் வந்து நிற்க போகிறீங்க. ஓகே நின்றுட்டு இருக்கும் போது இந்த வீல் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். சுற்றிட்டு இருக்கும் போது நீங்கள் 4 பேருமா காமனாக ஒரு பாட்டு பாட போகிறீங்க. ஓகே நீங்கள் காமனாக பாட்டு பாட பாட இந்த வீல் சுத்த இந்த வீலோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தராக தெரிச்சு விழுவீங்க. ஸோ ஒருத்தராக தெரிச்சு விழும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ முதல்ல விழுறவங்களுக்கு 50 அண்ட் இரண்டாவது விழுறவங்களுக்கு 100 அண்ட் மூன்றாவது விழுறவங்களுக்கு 150 கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்கிறவங்களுக்கு 200. ஓகே சோ ஆண்கள் அணியில இருந்து 2 பேர் வர போறாங்க. எங்கள் தானே தலைவன் படகோபி மற்றும் அஜய். சோ பெண்கள் அணியில இருந்து 2 பேர் வர போறாங்க. ஹரிதா and ஆனந்தி.
ஒரு காமனான பாட்டு பாட போறீங்க. என்ன பாட்டு பாடுறீங்க? வச்சிக்கவா வச்சிக்கவா. வச்சிக்கவா வச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள. ஓகே, ஸோ பொசிஷன் கேர்ள்ஸ் 2 பேரும் இந்த கார்னர், பாய்ஸ் 2 பேரும் அந்த கார்னர். வாங்க. ஓகே, ரெடி அண்ட் சாங். வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல போகிறீங்க பல்லடைச்சு கொல்வீங்க கொலைச்சு வெச்சவளே கொண்டவளே மனசை கொண்டவா வச்சிக்கவா ஏ வச்சிக்கவா ஏ வச்சிக்கவா ஏ வச்சிக்கவா ஏ வச்சிக்கவா ஏ வச்சிக்கவா என்ன கதவே சொல்லி தருவா என்ன மனவே அள்ளி தருவா போகிறீங்க கேட்டானா தம்பினது இல்ல வெடியத நீ கேளமா ஓகே, ஓகே. ஸோ யார் ஃபர்ஸ்ட் கீழே விழுந்தா கை தூக்குங்க. ஹரிதா அவர்கள் 50 பாயிண்ட். இரண்டாவதாக படாகோப்பி அண்ணன் 100 பாயிண்ட். அடுத்ததாக ஆனந்தி 150 பாயிண்ட். அண்ட் விழா கொண்டன் சிங்கம் அஜய் 200 பாயிண்ட். தெரிக்கோட்டலாம பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் டீமுக்கு கிடைச்சிருக்கிறது 300 பாயிண்ட். செல்லுமா மேக்கு. சோ கேர்ள்ஸ் டீமுக்கு கிடைச்சிருக்கிறது 200 பாயிண்ட். சோ இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணது பாய்ஸ் டீம் தான். வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ என்னதான் போட்டின்னு இருந்தாலும் அதில் வந்து வின்னர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அதை வந்து இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் டீமுடைய ஸ்கோர் என்னன்னு சொல்லு. ஓவரால் ஸ்கோர். நாங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமா அங்க ஜெயித்தாலும் நாங்க தான் காரணம். ஏன் சொல்லுங்க? ஒரு ஆணுக்கு வெற்றியின் பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். அதனால பரவாயில்லம்மா. எங்களோட டோட்டல் ஸ்கோர் இஸ் 345. தோல்வியை முன்னரே ஒப்புக்கொண்டீர்கள். அதற்கு சாமர்த்தியமாக பதில் வர கூறுகிறீர்களா? இருந்தாலும் வின்னிங் டீம் இஸ் பாய்ஸ் டீம் இஸ் 435 பாயிண்ட்ஸ். பாய்ஸ் டீம் வாங்க. அண்ட் வின்னிங் டீம் இஸ் பாய்ஸ் டீம். இவங்களுக்காக தி பார்பர் ஷாப் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் ஃபார் ஈச் அண்ட் எவரிவன். வாழ்த்துக்கள் பாய்ஸ் டீம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் கேர்ள்ஸ் டீம் விட்டு கொடுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் கப்பிள்ஸ் நாங்க பிரிச்சு வைக்க மாட்டோம். டைம் டு செலிப்ரேட். கம் ஆன், ஸ்டார்ட் தி பார்ட்டி. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இப்படி போடு கையாலே. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதே போல அடுத்த வாரமும் இன்னும் சூப்பரான செலிபிரிட்டிஸோட உங்களை நாங்க சந்திக்க போறோம். அது வரைக்கும் விடை பெறுவது தீபக் அண்ட் மகேஸ்வரி. வெறும் மியூசிக்கை வச்சு ஃபன்னான கேம் ஷோ மச்சி. இது பேட்டர் ஆப் கோ பிரசன்டட் பை போத்தீஸ் எக்கானமி ரேஞ்ச் ஃபேண்டாஸ்டிக் ரவிச்சந்திரன் and Ratna Fanos Somerset.